ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகப் போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, மார்க்கு நற்செய்தியின் புத்தகம் 1 அதிகாரம் 2வது இறை வார்த்தை. என் தூதனை உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணுவா. இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது, என் தூதனை உனக்கு முன்னதாய் கடந்து போய் யோவானை குறித்து இயேசுவின் வருகைக்காக யோவானை அனுப்பினவ இன்றைக்கு தம்முடைய தூதனை அனுப்புவாராக. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னதாய், உங்கள் பிரச்சனைக்கு முன்னதாக ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்குக்கென்று ஏற்ற துணையை காணப்படும்படியாய் எலிசேரை அனுப்பும்போது சொல்கிறார், உனக்கு முன்னதாய் தூதனை அனுப்புவாராக. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டுள்ள தூதன் கடந்து வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அவர் கடந்து வரும்பொழுது, அப்படி சமூகம் உங்களுக்கு முன்னதாய் கடந்து வரும்பொழுது ஜெயம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது சங்கீதம் 91 தூதர்கள் பாதம் கல்லில் மோதாதபடி அவர்கள் தாங்கி செல்வார் என்று சொல்லி, பகலில் வெயிலாக்கிலும் இரவிலே நிலவாக்கிலும் உன்னை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்க தேவ தூதர்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, பிரியமான தம்பி தங்கச்சி, உங்கள் வாழ்க்கை ஒரு வனாந்தரம் போல் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை தரித்திரம் போல் காணப்படலாம், உங்கள் வாழ்க்கை பாலைவனம் போல் காணப்படலாம், என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி ஏங்கி நிற்கிற என் அன்பு தாயே, தகப்பனே, பிரியமான தம்பி தங்கையே, ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னதாய் தன்னுடைய பிரசனத்தை, தன்னுடைய தூதனை அனுப்புவா. மோசேக்கு முன்னதாய் இப்படி பிரசனம், அப்படி சமூகம் சென்றது, செங்கடலை பிளந்தது. செங்கடல் மத்தியிலே அவர்கள் கடந்து போனார்கள். தடை வரும், ஆனால் தடைதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நமக்கு முன்னதாய் அவர் போய் கோணலான எல்லா பகுதியும் சுவையாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. சத்ருவானவன் என்னுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதியில் கோணலாக்கி வைத்திருக்கிறாரோ அந்தந்த பகுதியை நேர்த்தியாய் நேராய் மாற்றி கொடுக்கிற நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ, புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களோ, ஆண்டவர் கரத்தில் கொடுத்து பாருங்கள். அவர் உங்கள் கண்ணீரின் ஜபத்துக்கு பதில் கொடுக்கும்படியா தூதனை அனுப்புவா. சிறைச்சாலையிலே துதித்து பாடினார்கள் பவுலும் சீலாவும். தம்முடைய தூதனை அனுப்பி விடுதலை கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, சிறைச்சாலையிலே பேதுருவை விடுதலை ஆக்கினவ, சிங்க குகையின் மத்தியிலே தானியேலை தப்பிக்க வைத்தவர் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி வெற்றி பாதையை நடத்த அவரால் கூடும். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இயேசு உயிரோடு கூட இருக்கிறவர். அவர் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சொல்வார், எப்பா என்னுடைய மகள் என்னை நோக்கி கூப்பிடுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று நான் வேதத்திலே சொல்லியிருக்கிறேன். என் மகள் என்னை நோக்கி அழைக்கிறாள். போய் விடுதலை கொடுக்கும்படியாக, தடைகள் உடைக்கும்படியாக கடந்து போய் என்று சொல்லி தேவதூதன் கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படும், ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறப்போகிறீர்கள். உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிறோம். இப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காரணம், உங்களுக்கு முன்னதாய் தம் தூதனை கடந்து போக பண்ணுவார். நிச்சயமாக நாம் ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். கண்ணீரோடு, பாரத்தோடு, வியாகுலத்தோடு, வருத்தத்தோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் துளிகளை கண்டு தேவதூதனை அனுப்பி தட்டைகளை உடைத்தெறிவீராக அற்புதம் செய்து மகிழப்படும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.